அப்படியே பேரும் எழுதிட மாட்டேன். இல்லம்மா, மஞ்சள் மட்டும் வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் பேர் எழுதிக்கலாம். நீங்க தான் மஞ்சள் வச்சிட்டு இருக்கீங்க. நான் யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாரோட பேரையும் எழுதிடுவேன். சும்மா எதுக்கு 10 வேலை செஞ்சுக்கிட்டு இதை வைக்க ஒருத்தர் அப்புறம் அதை எழுதுறதுக்கு? அப்படியே கையோட வச்சுட்டா வேலை முடிஞ்சிரும்லத்த. அட பாவி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ரஞ்சா, கீழே இறக்கி விடு. மேல ஏறி உக்காந்துக்கிட்டு பாவம் இல்ல சித்தப்பா, இறங்கு கீழே. நீ அதான் ஆசைப்படுறான்ல. ஒரு நாள் ஆசைப்பட்டோன்னா டெய்லியும் அதே மாதிரி கேட்பான். டெய்லியும் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? உனக்கு லீவா இருக்கப்போ பரவாயில்ல, லீவ் இல்லாத நேரத்துல அவன் இந்த வேலையை காட்டுவான். கம்மனு இரு நீ. கத்துறத பாத்தியா? இங்க பாரு, புடிச்சு உள்ள வச்சு கட்டி போடுவேன். கீழே இறங்கு. ரெட்டச்சுளிக்காரலத்த எப்படி கேட்பான்? நிரஞ்சன், முட்டி வலிக்கும், கீழே இறக்கி விடு. இல்ல பெரியம்மா, இருக்கட்டும். ஐயோ, நீயும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏமா, அங்க வீட்டுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்? அத்தை, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நீங்களும் வச்சு அம்மாவும் வச்சாங்கன்னா ஒரே வீட்டுக்கு 2 பத்திரிக்கை ஆயிரும். அம்மாவும் நீங்களும் சேர்ந்தே நம்ம ஊர்ல பத்திரிக்கை வச்சீங்கன்னா பத்திரிக்கை மிச்சமாகும்ல. ஏமா, பத்திரிக்கையெல்லாம் பார்க்காத, ஊருப்பட்ட பத்திரிக்கை கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்குத்த? மாமா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம செலவு பண்ணுவாரு. அதுவும் அவங்க பேரனோட விசேஷம். நம்ம இதுல கணக்கு பார்த்தோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இந்த ரெட்டச்சுளிக்காரனுக்கு வந்து வாழ்வு பாருங்க. என் பேரனுக்கு என்ன குறைச்சலு, அவன் ராசா வச்சு. ஆனா அத்தை, உங்களை மாதிரில செலவு பண்ண முடியாது அத்தை. நாங்க மட்டும் என்னம்மா பிறக்கும்போது என்ன காசுலேயேவா பிறந்துக்கிட்டு வந்தோம்? கஷ்டப்பட்டு அடி தெருவுல இருந்து வந்தோம். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க பிற கஷ்டமும் நமக்கு தெரியும்ல. தாண்டி தானே வந்திருக்கோம். அத்தை, வாய சந்தோஷ், வா வா. என் மருமா வந்துட்டாலே. கொடுங்கய்யா. அஜிது, சிரிப்பா பாரு, அப்படியே என் பத்திர காலி தான். இருங்க சந்தோஷ், காப்பி வைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா, ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமாப்பா, இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு பத்திரிகை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதான் சரி, அதுக்கு சந்தனம் வச்சுட்டு யார் யாருக்கு பேர்ல எழுதணுமா எழுதிட்டு இருக்கோம். சரிக்கா, எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதான் வந்தேன். ஏதாவது வேலை இருந்தா இழுத்து போட்டு பாக்கலான்னு. இல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம். என்னையா பேர் வச்சிருக்கீங்க? பத்ராஸ்ரீ. பரவாயில்லையே, அப்படியே பத்திரகாளி மாதிரியே இருக்கு பேரு. அஜிஜோ, என் மாப்பிள்ளை என்ன யானை வண்டியில வராரு? என்ன நிரஞ்சன், யானை வண்டியா மாறியாச்சா? நிரஞ்சன், நீ பாப்பாவை என்ன பாக்கல, இங்க வந்து பாரு. கீழே இறங்கியா? இல்ல பெரியம்மா, நான் அந்த குழந்தைய தூக்க மாட்டேன். என்னையா இப்படி பேசுற? இல்ல பெரியம்மா, அவளை ஒதுக்குனதுதான். அவளோட புள்ளையும் நான் பார்க்கவும் மாட்டேன், தூக்கவும் மாட்டேன். இங்க பாரு, எனக்கும் தான் அவன் மேல கோவம் இருக்கு. அவ பண்ணுனதுக்கு இவ என்ன பண்ணுவா? நிரஞ்சன், உன் கோவம் எல்லாம் சரிதான் நிரஞ்சன், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரு தாய் மாமாவா நீ தான் தூக்கணும். தூக்கலன்னு சொன்னா எப்படி? இல்ல, அவளை வெறுத்ததுதான். பக்கத்துல வா, வந்து இந்த முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் தூக்கலாமா வேணாமான்னு சொல்லு. இங்க வா. இல்ல பெரியம்மா, எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. நிரஞ்சன், நிரஞ்சன். என்னத்த நிரஞ்சன் இப்படி சொல்லிட்டு போறான்? அதாம்மா எனக்கும் வருத்தமா இருக்கு. புள்ளைய பார்த்துட்டு தூக்காம கூட போறானே. ஏண்டி தங்கம், உன்னை தூக்காம கூட போறான் உன் மாமன். விடுங்கத்த, எப்படியும் என் மக மாத்திடுவா அவங்க மாமனை. மாத்தணும். அழாதீங்க, நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் தூக்குவாரு, கவலைப்படாதீங்க. அத்தை, அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகருன்னு சொல்லுவாங்க. பாப்பாவை டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே மனசு மாறிடுவான். சரிம்மா. வத்தல் காய வச்சிட்டு இருக்கேன்டா. நீ சோத்துக்கு முறுக்கு முறுக்குன்னு இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவல்ல, அதுதான். ஒன்றும் பண்ண வேணாண்டா, அங்கே போய் உட்காரு. அம்மா காய வச்சுட்டேன், இதுல பரப்பி மட்டும் தான் விடணும். நான் பரப்பி விட்டுக்கிறேன். நான் வச்சிருக்கிறது சுண்டைக்காய் வத்தல், அங்கே வச்சிருக்கிறது கத்திரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல். ஆமா, இதுதான். நல்ல சூப்பரா இருக்குன்னு சாப்பிடுவல்ல. அதெல்லாம் நீ பெரிய பிள்ளையா வரும்போது சொல்லி கொடுப்பேன், சரியா? வந்துக்க, அங்கிட்ட இதை பரப்பி விடலாம். ஆமாக்கா. ஆமாக்கா, அன்னைக்கு எல்லாம் கிலோ கணக்கில் அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. வச்சிருந்தாலும் வீணால போகும், அதை எல்லாம் வெட்டி வத்தலா போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அதை காய வச்சுக்கிட்டு இருக்கேங்க்கா.
சரிம்மா சரிம்மா. அப்புறம் சந்தோஷ பிள்ளைக்கு பேர்லாம் வச்சீங்கன்னு சொன்னாங்க. நானே இங்க இல்ல, அதான் வர முடியல. அப்படியாக்கா? சரிக்கா. என்ன பேர் பிள்ளைக்கு வச்சிருக்கீங்க? பத்ராஸ்ரீக்கா. பத்ராஸ்ரீயா? சரி. நான் கூட நினைச்ச வாய்க்குள்ளே நுழையாதோ என்னமோன்னு. இப்போ உள்ள பேர்த்த வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது. அப்புறம் பாரு அங்காளம்மா, காளி அப்படி இப்படின்னு பேர் வச்சாங்க. இப்பலாம் வாயிலே நுழைக்க மாட்டேங்குது. வாசுக்குசா அப்படி இப்படின்னு வைக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த பேர் நல்லா இருக்கு. யார் வச்சது? ஜாதகத்துல காக்கா கீழே வைக்க சொன்னாங்க. அப்புறம் அன்புதான் நான் வைக்கிறேன்னு சொல்லி அவத ஏதோ பத்ரா அப்படின்னு வச்சா. அப்புறம் அம்மா கொஞ்சம் ஸ்ரீன்னு சேர்த்துக்கோன்னு சொல்லி பத்ரா ஸ்ரீன்னு வச்சோம். அதனால நாங்களும் சரின்னு சொல்லி அப்படியே வச்சாச்சுக்கா. இல்லைங்கக்கா, அவங்களாம் யாரும் வரல. எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்லாம இருக்குது? எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எல்லாம் சரியாயிடும். அதாக்கா கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கோம். உனக்கு வேலை இருக்கும், நீ பாரு. நான் வந்து பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த தோட்டத்துல வேற மாட்டை கட்டி விட்டேன். வெயில் வேற வந்துருச்சு. சரின்னு போய் நிழல்ல கட்டி விட்டு வரேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. ஆமா அன்புக்குட்டி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி பத்திராசிரின்னு வச்ச? ஆமா ஆமா. அறிவுனா அறிவு, அம்பட்டு அறிவு. சின்ன வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் நீ பேசாமையே இருந்த. அப்பெல்லாம் என்னடா உனக்கு பேச்சே வரலையே, என் புள்ள இப்படியே ஆயிடுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த கடவுள் கைவிடலை. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ எப்படி பேசுகிறான்னு பாரு. அறிவு. அப்பா எவ்வளோ துணி! இனிமேலாம் தினமும் துணி துவைச்சிடணும் சாமி. 2 நாள் அங்கே போகவும் துணி துவைக்காம விட்டுட்டேன். ஊருப்பட்ட துணி சேர்ந்து போச்சு. ஐயோ, உடம்பெல்லாம் சரியான வலி வலிக்குது. உடனே எல்லாம் சரியான வலி வலிக்குதே. குனிஞ்சுக்கிட்டே துவைச்சதா இருக்கும். வேற தண்ணியும் வரவும் இல்லை. மொத்த தண்ணியும் காலி ஆயிடுச்சு. 1 பக்கெட் தண்ணி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியலையே. இருந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றி துவைச்சிட்டோம். எப்படியோ இவர் என் பேச்சை கேட்டு பையனை கூட்டிகிட்டு வரதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என் பையன் இங்கே வந்துடுவான். அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு தான். இவ என்ன துணி துவைச்சு கிழிச்சான்னு தெரியலையே. இம்பட துணி சுத்தி கிடக்குது. அவ துணி, அவன் புருஷன் துணி, புள்ள துணியை மட்டும் துவைச்சிருப்பாளோ? ஏன் துணி மட்டும் எப்படி ஒதுக்கி கிடக்குது? என்னம்மா துணி எப்படி தூக்கிட்டு வந்து போடுறீங்க மூஞ்சிலேயே? ஏ, என்ன நினைச்சிட்டு இருக்க நீயே? என்னம்மா சொல்றீங்க? உன் துணியும் உன் புள்ள துணியும் உன் புருஷன் துணியை மட்டும் துவைச்சிட்டு எங்க 2 பேர் துணியை ஒதுக்கி வச்சிருக்க? இல்லம்மா, நான் கவனிக்கல. என்ன கவனிக்கல? அது எப்படி உங்க 3 பேர் துணியை மட்டும் துவைச்சிக்கிட்டு எங்க 2 பேர் துணியை மட்டும் ஒதுக்கி போட்டிருக்க? இல்லம்மா, நீங்க எங்க வச்சீங்கன்னு தெரியல. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியவே தெரியாது. உன் புருஷன் துணி உன் புள்ள துணி தேடி தேடி துவைக்க தெரியுது. உனக்கு ஆதரவு கொடுத்து உனக்கு வீட்டுல வச்சு சோறு போடுற எங்க துணியை துவைக்கிறதுக்கு உனக்கு மறந்துடும் தெரியாது. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, என்னம்மா துணி தானமா துவைக்கணும், நான் துவைச்சிடுறேம்மா. சரியான கணக்கு தான் போல இருக்கே நீ. இங்கேயே அம்மா அப்பா துணியை ஒதுக்கி போட்டு துவைக்கிறேன்னா அப்ப மாமியார் வீட்டுல இதை விட கேவலமால நடந்திருப்ப. என்னம்மா இப்படி பேசுறீங்க? இப்ப துணி தானமா துவைக்கணும், நான் துவைச்சு போட்டுறேம்மா. இருக்கிற தண்ணியெல்லாம் முடிச்சு தள்ளியாச்சு. ஆத்தங்கரையில போய் துவைச்சிட்டு வானா அதுக்கும் வலிக்குது. இப்ப தண்ணி எடுக்கிறதுக்கு நான் எல்லாம் அலையணும். நீ ஒன்னும் துணி துவைக்க வேணாம். நானும் என் புருஷனும் நாங்களே ஆத்தங்கரையில துவைச்சு அங்கே காய வச்சு எடுத்து இது பண்ணிக்கிறோம். நீ விடு. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்கம்மா. ஏதோ தண்ணி தீந்து போச்சே, வேற எங்கிட்ட போய் வேலையை செய்வ? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் நாளைக்கு கூட துவைச்சு போட்டுறேம்மா. அது வரைக்கும் நாங்க என்ன இந்த இத்து போன துணியவே கட்டிக்கிட்டு தெரியணுமா? அம்மா இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்கம்மா. இதுவே உன் அம்மாவா இருந்தா கூட உனக்காகலாம் பறிஞ்சு பேச மாட்டாங்க. ஆனா நான் உனக்காக அடி வாங்கி உத வாங்கி போறவன் வரவங்கிட்ட எல்லாம் மிதி வாங்கி ஏச்சு பேச்சு வாங்கி எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா என் துணியையும் என் புருஷன் துணியும் ஒதுக்கி போட்டு துவைக்கிறேன். அம்மா எனக்கு தெரியுமா, உங்களை என் அம்மாவா நினைக்கிறேன். சரி சரி, நாளைக்கு துவைச்சிக்கலாம் விடு. உங்களை விட்டு எனக்கு யாருமா இருக்கா? இப்படி பேசாதீங்கம்மா. சரி சரி, அழாத அழாத. ஏதோ கோவத்தில் அம்மா பேசிவிட்டேன். ஈரத்தில் இருந்தீங்கன்னா உடம்பு செல்லாமல் போயிடும். துணியெல்லாம் வச்சுட்டு வா, காப்பி வைக்கிறேன் குடிப்ப. இல்லம்மா, நான் துவைச்சு போட்டுட்டு வந்து குடிக்கிறேன். இது தண்ணியிலேயே எங்க போய் அலைஞ்சு திரிவ? விடு விடு விடு, அழாத அழாத. சரிம்மா. ஆனா உன நீலி கண்ணீர் வடிச்சுக்குவா. இவ கண்ணீருக்கோசரம் பாவம் விடுறதா இருக்கு. எப்படிதான் துணியை மறந்தேனே தெரியல. எடுத்து துவைச்சிருந்துருக்கலாம் அப்பயே. டே மச்சி, பெரிய விஷயம்டா. நினைச்சத நிறைவேற்றிட்டல்ல. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா. டே ஓர சீனை போடாத சரியா? டே அதெல்லாம் இல்லடா.
முதல்ல கூட அவசரப்பட்டுட்டோம். இந்த தடவைலாம் அவசரமே படக்கூடாதுன்னு தான் நான் வந்து அவர் டிஸ்டர்ப் கூட பண்றதில்ல. நான் படி என் வேலை ஒன்று நான் ஒன்றுன்னு இருந்தேன். கடைசியில் இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலடா. திடுதுப்புன்னு தான் முடிவு பண்ணது. சரி விடு, அப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். ஃபேஷியல் கீசியல்லாம் பண்ணலையா? ஒரு இயலும் பண்ணல, கம்முன்னு இருல. ஏண்டா மாப்பிள்ளைக்கெல்லாம் அப்போ தானடா வரும். சரி விடுறா மச்சி, அது கல்யாணம், இது 2வது கல்யாணம். டேய், முதல்லையும் காவியாதான்டா, இப்பயும் காவியாதான்டா, எப்பயா இருந்தாலும் காவியாதான்டா. சரிதான், மாப்பிள்ளை ஒரு ஃபார்முக்கு வந்துட்டீங்க. விட்றா விட்றா விட்றா. சரி, மச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு? அட இல்லடா, அவன் பிஸியா இருப்பான், அதான் சொல்லல. இந்த விஷயத்த மட்டும் சொல்லலன்னு வச்சுக்க, மாப்பிள்ளை நம்மள போட்டு தள்ளிடுவான்டா. ஊருக்கு வரும்போது உடனே போனை பண்ணு. சரிடா, இந்த கூப்பிடுறேன். ஏற்கனவே கர்னல் உங்ககிட்ட சொன்னாங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். இன்ன வரைக்கும் எடுத்து கொடுக்காம இப்படி இரஸ்பான்சிபிளா இருந்தா என்ன இருக்கும்? சாரி சார், இந்த உடனே போய் எடுக்கிறேன் சார். நோ மோர் எக்ஸ்கியூஸ். மறுபடியும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு ஏத்துக்கவே மாட்டேன். நீங்க இத இப்ப கொண்டு வந்து எனக்கு சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே சார், நான் உடனே ரெடி பண்றேன் சார். ஓகே நின்னுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? டக்குன்னு போங்க. ஓகே சார். ஓப்பா, என்ன பண்றதுனே தெரியல வேற வச்சுட்டு. யாரு போன்ல? அட மச்சி. ஹலோ மச்சி. என்ன மச்சி, ஒரே பிஸியா? போன் கூட பண்ண மாட்டேங்கிற? என்னடா பண்றது, பிஸி தான். சரி, நம்ம ஊர்ல எப்படி இருக்கு, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ இந்த தயவுல இருக்கோம் மச்சி. ஒத்த வாங்குவ பாத்துக்க. சரி கோவப்படாத. நாளைக்கு என்கேஜ்மெண்டா? என்ன சொல்ற? ஆமா மச்சி, எனக்கும் காவியாவுக்கும் தான் வீட்டுல எல்லாம் பேசி முடிவாயிடுச்சு. ஏன்டா அதை இன்னைக்கு சொல்ற? எல்லாம் முடிஞ்சிட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிடலாம்ல? இல்ல மச்சி, கோவப்படாத. திடுப்புன்னு தான் முடிவு பண்ணது. சரிடா. எனிவேஸ் கங்க்ராட்ஸ்டா. நல்லபடியா எல்லாம் நடக்கட்டும். நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். முதல்ல மாதிரி இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும், பொறுப்பு இல்லாம இருக்காது. சரியா? அதெல்லாம் வேலைக்கு போயிட்டு பொறுப்பாதான்டா இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் வந்துருவேன். வந்த உடனேயுமே மற்றதை பேசிக்கலாம். சரியா? என்னால திடீர்னு சொன்னனால வர முடியல, எதுவும் தப்பா எடுத்துக்காத. நான் கண்மணியை வர சொல்றேன். இருக்கட்டும் மச்சான், சிஸ்டரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, என்னால வேலை ஒன்றும் கிட வேணாம். எல்லாம் பாத்துக்கலாம், வா பொறுமையாவே. சரியா? ஓகே மச்சி, கண்டிப்பா நான் 1 மந்த் கழிச்சு வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணலாம், ஜமாய் பண்ணலாம். எனக்கு முன்னாடி நீ மட்டும் கல்யாணம் பண்ணுன, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் வந்தோடனே தான் மத்ததெல்லாம். சரி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் போதுமா? ஓகேடா மச்சி. பாட்டி பாருங்க, பேசுங்க. என் செல்ல கருது என்ன பண்ணுது? சிரிக்கிறீங்களாடியே? சீக்கிரம் வந்துருங்கடியே. எப்படி வாரீங்க? கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. இங்க பாருங்க. என்ன ராத்திரி தூங்குற நேரத்துல போனை வச்சுக்கிட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்க நம்ம மனுஷன் லைட்ட போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ தூங்குறனா தூங்குமா, யாரும் நீ தூங்க வேணானா? நான் தூங்கணும். அப்படி அவளை கத்த விட்டுக்கிட்டு சிரிக்க வச்சுக்கிட்டு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுது? அதுல லைட் வேற, கண்ணு வேற கூசுது. என்னப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ராத்திரியே? அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. பிரச்சனையே நீங்க தான். முதல்ல போனை வைங்க. மனுஷன் நிம்மதியா தூங்குறது இல்லையா? பாரு, ஒழுங்கா இருந்துக்க சொல்லிவிட்டேன், கோவத்தை கலராத. உங்களுக்கு கூட தான் கோவமே, எனக்கு கோவம் வராதா? நிம்மதியா தூங்க வேணாமா? அவளை தூங்க வைக்கிறத விட்டு சும்மா அலறிக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகணும்னு என்ன இருக்குதா இல்லையா உங்களுக்கெல்லாம்? என் வேலையை எனக்கு பாத்துக்க தெரியும், உன் வேலையை நீ பாரு. பகல் முழுக்க தின்னுட்டு தூங்கிட்டு தானே இருக்கிற, என்னமோ தூங்காம இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற. சரி, உங்ககிட்ட மனுஷன் பேசவே முடியாது. அப்ப பேசாத. எனக்கு நீ எங்கெங்க இருந்தா தேடி கல்யாணம் பண்ணணும். சி, இந்த சண்டை போட்டுக்காதீங்கடா. அம்மா, நான் காலையில பேசுறேம்மா. சரிப்பா, சரி பாரு. யாரு லைன்ல இருக்காங்க, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கத்திட்டு இருக்க. என்ன நினைப்பாங்க அவங்க? என்ன நினைப்பாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க மாட்டாங்க. நினைச்சிட்டு போட்டோம். எனக்கு என்ன வந்துச்சு? எங்க அப்பாவை அடிக்கிறீங்க, எங்க அம்மாவை அடிக்கிறீங்க, என்ன அடிக்கிறீங்க? நாங்களாம் கஷ்டப்படலையா? என்னமோ அவங்க கஷ்டப்படுறதுக்கு. நீ எல்லாம் எங்கிட்ட வாய் கிண்டாத, கம்மு போயிரங்கிட்டு. நீங்க இருக்குது என் வீடு, நீங்க தான் போகணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓசியில வந்து இருந்துகிட்டு பேசுறாரு இப்பதான் பேச்சு. என்னம்மா போன்லயே சண்டை போட்டுக்கிறாங்களா? ஆமாம்மா, போன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பிள்ளை சண்டை போடுறா. நேர்லயும் பிள்ளைய காட்டக்கூடாது, போன்லயும் சண்டை போட்டா எப்படிம்மா? என்ன பண்றதுனே எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நாளைக்கு அவங்ககிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க. கேட்டாச்சு, நீ ஒன்னும் அவளுக்கு பயந்துக்கிட்டு போன் பேசாம இருக்காத. உன் பையன்கிட்ட நீ பேசு. அவ என்ன சொல்றது? இப்ப வந்த கழுதைக்கு பயந்துக்கிட்டு நீ உன் பிள்ளைகிட்ட பேசாம இருக்கிறதா? என்னமோ போங்க அத்தாச்சி, மனசே இல்லை எனக்கு.